கர்த்தர் நல்லவர். என்னோடு கூட வேத்து திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 21:5 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். ஆமென், ஆமென். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறதான காரியம் என்ன தெரியுங்களா? நான் சகலத்தையும் புதிதாக்க போறேன். இந்த வருஷ தொடக்கத்தில் நீங்க எதை எதிர்பார்த்து தொடங்கினீர்கள் என்பது எனக்கு தெரியல. ஆனா நிறைய உடன்படிக்கையை தேவனோடு கூட நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், செய்திருக்கிறோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இது லாஸ்ட் வீக் இருக்கிறதுலே கடைசி வாரம். இன்னும் ஒரு நாள் 2 நாள் இல்லை 3 நாள், மிஞ்சி போனா 3வது நாள் நைட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணிடுவோம், இங்க நைட் சர்வீஸுக்கு வந்துடும். புதிய ஆண்டை தொடங்க போறோம், வரவேற்க போகிறோம். சரிங்களா? நான் யோசிச்சு பார்க்குறேன், நிறைய உடன்படிக்கையை தேவனோடு கூட நாம் செய்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு நான் கொஞ்சம் ஓப்பனாகவே பேசுறேனே, இந்த ஆண்டு நான் தொடங்கும் பொழுது கரெக்டா 2.5 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு ஒத்துன்னு இருக்கிறோம். கரெக்டா காணிக்க கொடுப்பேன் அப்படின்னு என்ன பண்ணிருக்கிறோம். ஆமா, கரெக்டா ஊழியத்தை செய்வேன் அப்படின்னு ஒரு பிரேயரை கூட நான் என்ன பண்ண மாட்டேன், மிஸ் பண்ண மாட்டேன். கரெக்டா எல்லாத்துலயும் இருப்பேன், வேதத்தை வாசிப்பேன், சபைக்கு ஒழுங்கா வருவேன் அப்படின்னு சொல்லி நிறைய உடன்படிக்கையை நாம் தேவனோடு கூட என்ன பண்ணிருப்போம். பண்ணீங்களா? ஆமா, பண்ணோம். என்ன வருஷம் அதை பண்றது. ஆனா என்னோட கேள்வி என்னன்னாக்கா, அந்த ஆண்டு முழுவதும் நம்ம அதை சரியாய் கடைபிடிக்கிறோமா அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டு தொடக்கத்துல ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தேவனோடு கூட பண்ணியிருக்கிற உடன்படிக்கை இன்றைக்கு இந்த வருஷத்தின் 52வது வாரம் கடைசி ஓய்வு நாளிலே நான் என்னை யோசிச்சு பார்க்கிறேன், எல்லாத்துலயும் நம்ம கரெக்டா இருந்திருக்கிறோமா அப்படின்றது என்னோட கேள்வி. யோசிச்சு பாருங்களேன். நிறைய விஷயத்துல நாம் தேவன் கிட்ட கோச்சிக்கிறதுக்கு பதிலாக யார்கிட்ட கோச்சிப்போம்? யார்கிட்ட கோச்சிக்கிறோம்? ஊழியக்காரங்கிட்ட கோச்சிக்கிறோம், ஊழியக்காரங்கிட்ட கோச்சிக்கிறோம், சபையில கோச்சிக்கிறோம். கோச்சிக்க வேண்டியது யாருக்கிட்ட? ஏசப்பா கிட்டயா? அவள் தான் முடிஞ்சு கதை நம்மளுது. நம்ம கதை முடிஞ்சிடும். ஏசப்பா கிட்ட கோச்சிக்கினாக்கா வேதமே அழகா சொல், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் அந்த இமைப்பொழுதுன்ற வார்த்தைக்கே நம்ம பெரும்பாடா பாடுறோம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன்றதுக்கு நம்ம பெரும்பாடு பாடுறோம். மொத்தமா கைவிட்டார்னு வச்சுங்க, முடிஞ்சிச்சு கதை. நிறைய யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. தேவனோடு கூட பண்ணியிருக்கிற உடன்படிக்கையிலே இன்றைக்கு நாம் தவறினாலும் ஆண்டவர் நம்மோடு கூட பண்ணின உடன்படிக்கை கர்த்தர் மறக்கவே இல்லை. நம்புறீங்களா? எவ்வளவு தூரம் ஓடினாலும், எவ்வளவு தூரம் தள்ளினாலும், என்ன கோவப்பட்டாலும், என்ன கோச்சிக்கிட்டாலும், என்னதான் நம்ம ஜெபம் பண்ணாம இருந்தாலும், என்னதான் வேதத்தை வாசிக்காம இருந்தாலும், யாரை கொண்டாகிலும் எவரை கொண்டாகிலும் ஏதோ ஒரு வசனத்தை கொண்டோ, ஏதோ ஒரு மனுஷனை கொண்டோ, ஏதோ ஒரு ஊழியக்காரனை கொண்டோ, யாரை கொண்டோ கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்? உங்களுக்கு தெரியாது பிரதர், என்கிட்ட ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணார். உங்களுக்கு தெரியாது பிரதர், எனக்கு தெரியாதுதான். உண்மையாவே எனக்கு தெரியாதுதான். ஆனா ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும்ல. தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது இல்ல. அவருக்கு மறைவா எதுவுமே இல்லையே. அவரை மறைத்து நாம் எதுவுமே என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. நாம் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எங்க போனாலும் அவர் என் கூட இருக்கிறார். அதுவும் முக்கியமா தேவ பிள்ளைகளுக்கு. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு எப்படின்றது தெரியல. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் கூடவே இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இவ்வளவு தூரம் நாம் எல்லாவற்றையும் அறிந்து சத்தியத்தை அறிந்த நாம் அநேக நேரத்திலே தேவனை விட்டு தூரம் போயிருக்கிறோம். உடன்படிக்கையில நிலை இல்லாமல் இருந்திருக்கிறோம். உடன்படிக்கையை விட்டு நாம் தூரம் போயிருக்கிறோம். ஆனா என்னோட கேள்வி என்னன்னாக்கா, இவ்வளவு தூரம் போயும் ஆண்டவர் நம்மளை கைவிடவே. அவ்வளவு நல்ல தேவன். இந்த ஆண்டவர் கொஞ்சம் கையை தட்டி நன்றி சொல்லுங்களேன்.
என்னை இதுவரைக்கும் கைவிடல, என்னை இதுவரைக்கும் விட்டு கொடுக்கல. நிறைய பேர் நம்மளை விட்டு கொடுத்திருக்கிறாங்க, ஆனா கர்த்தர் நம்மளை விட்டு கொடுக்கவே இல்லை. நிறைய பேர் நமக்கு வாக்கு பண்ணினவர்கள் மறந்திருக்கலாம், ஆனால் தேவன் நமக்கு வாக்கு பண்ணினதை ஒரு நாளும் மறக்கவே. இவ்வளவு நல்ல தேவனை ஆராதிக்கும் பொழுதுமே நமக்கு இவ்வளவு கொழுப்பு இருக்குதே, உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது நான் எப்படிலாம் ஆண்டவரை நம்பினேன் தெரியுங்களா? நீ எப்படி நம்பினன்றத ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தேவைக்கு நம்பி இருக்கிறோம், வசனத்துக்கு நாம் நம்பி இருக்கிறோம். இதே இடத்துல ஆண்டவர் எனக்கு அங்க உட்கார்ந்து சொல்லும் பொழுது, ஆண்டி இங்க இருந்து பேசும்போது எனக்கு ஒரு வார்த்தை என் மைண்ட்ல ஓடுச்சு. புதிய ஆண்டுல இந்த வசனத்தை, இந்த வார்த்தை தலைப்பாய் வைத்து ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னார்கள். சரிங்களா? இப்போ நான் யோசிக்கிறேன், அதே இடத்துல வேற ஏதாவது ஒரு காரசாரமான ஒரு வார்த்தை வந்ததுன்னா நீங்க ஆமேன்னு சொல்லியிருப்பீங்களா, அல்லேலூயா சொல்லியிருப்பீங்களா? கொஞ்சம் யோசிங்க. வந்திருக்கவே வந்திருக்காது. கடமைக்கு நான் ஆமீன் ஆண்டவரே, ஆனா உள்ளத்துல இருந்து வராது. வருஷ கடைசியில கூட இப்ப நானே உங்களுக்கு அப்படித்தான் தெரியும், இந்த மனுஷனை எதுக்கு ஏன் கூப்பிட்டாங்க, வருஷ கடைசியில கூட திட்டின்னு கிடக்கலாம். ஏன் நான் திட்டல, நான் என்னை யோசித்து பாக்குறேன், என்னை சிந்திச்சு பாக்குறேன். வருஷ கடைசி வரைக்கும் என்னை கர்த்தர் நடத்தி இருக்கிறாரே, இந்த ஆண்டு முழுவதும் என்னை கர்த்தர் என்னோடு கூட பயணித்திருக்கிறாரே. நான் தூரம் போனாலும், என்னை அவரை விட்டு விலகி ஓடினாலும், அவருடைய சமூகத்தை விட்டு ஓரம் போனாலும், நானும் நிறைய நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கோச்சிக்கிறேன், போங்க ஆண்டவரே எனக்கு முடியல, என்னை விட்டுருங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறேன். ஆனா எனக்கு கர்த்தர் விட்டு கொடுக்கவே இல்லையே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளோ தூரம் நாம் தூரம் போயிருந்தாலும் கர்த்தர் நம்மை விட்டு கொடுக்காமல் நம்மை நடத்த வேண்டிய வழியில நடத்தி, எங்க கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து நிக்க வைக்கணுமோ அந்த இடத்துல நிக்க வச்சிருக்கிறார். ஆமே. கொஞ்சம் திட்டாக்கா, கொஞ்சம் வசனம் நமக்கு நம்ம விரும்புற மாதிரி வரலனாக்கா நமக்கு என்ன வந்துடும்? நிறைய பேர் யோசிக்கிறான், அப்புறமா பேசுறேன். சரி, என்னோட கூட வேத்த திருப்பி, சகலத்தையும் நான் என்ன பண்றேன்? புதிதாக்க போறேன். என்ன சகலத்தையும் புதிதாக்க போகிறேன்? இந்த ஆண்டு முடிவிலே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில விரும்புகிற இல்ல எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன தெரியுங்களா? இதுவரைக்கும் இருந்ததான பாதைகள் இல்ல, இதுவரைக்கும் இருந்ததான நடக்கைகள் இல்ல, இதுவரைக்கும் இருந்ததான தேவ சமூகம் இல்ல, இதுவரைக்கும் இருந்ததான உங்களுடைய விசுவாசம் இல்ல, இதுவரைக்கும் இருந்ததான உங்களுடைய கொடுக்கல் இல்ல, உங்களுடைய துதி இல்ல. அப்ப என்னன்னாக்க இது எல்லாம் மாறும். ஆமேன். இது எல்லாமே மாறும், சகலமும் மாறும், சகலமும் மாறும். என்ன? உங்க வாழ்க்கை, உங்களுடைய குடும்பத்தினுடைய சூழல்கள், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய காரியங்கள் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிக 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 அதிகமாய் சகலமும் புதிதாக்கப்படும். சகல காரியமும் மாற போகிறது. எப்ப தெரியுமா மாறும்? ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், என்னோடு கூட வேத்து திருப்பிக் கொள்ளுங்கள். 43ஆம் அதிகாரம் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம், அதனுடைய 17வது வசனத்தை வாசிங்கள். 18 முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இருக்கும். 17ஆம் வசனத்தை வாசிங்க. ரதங்களையும் குதிரைகளையும் புறப்பட பண்ணின அவைகள் அணைந்து போகும். ரதங்களும் குதிரைகளும் அப்புறம் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் எழுந்திருக்கப்படாதபடிக்கு ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகும். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைவார்கள், சட்டைகள் அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். நான் சொல்றேன், இதுவரைக்கும் நடந்ததான காரியம் அல்ல, இனிமேல் நடக்க போகிறதான காரியத்திற்கு நம்மை நாம் ஆயத்தமாக்கி கொண்டால் புதிய காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். முந்தினவைகள் அல்ல. நம்ம நிறைய நேரத்துல முந்தினவைகளே நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இல்ல. கேளுங்களேன்,
ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி யாருன்னா ஒருத்தர் கேளுங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பட்ட பாடு எனக்கு தான் இன்னும் மறக்கல. கரெக்டா? நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். நான் கடந்து வந்து நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா? எத்தனை வருஷம் கழிச்சு அவங்க பேரன் பேத்தி எடுத்த பேருக்கு பேரன் பேத்தி கிட்ட சொல்லுவாங்க, நான் எப்படிலாம். இயேசு நல்லவர்ன்றதை சொல்லி கொடுங்க. ஆண்டவர் நல்லவர்ன்றதை சொல்லி கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டிய, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? என் கஷ்டத்தை இல்லை, நான் கடந்து வந்த பாதை அல்ல, கர்த்தர் என்னை எப்படி நடத்தினார் என்பதை நான் சொல்லித்தர வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளைங்க, அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை கர்த்தரை துதிக்க வேண்டும், அடுத்த தலைமுறை கர்த்தரை சேவிக்க வேண்டும், ஒரு தலைமுறை கர்த்தரை சேவிக்க வேண்டும், என் தலைமுறை கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்பதிலே நான் நோக்கமா இருக்கிறேன். அதற்கு தான் தேவன் நமக்கு சந்ததியை கொடுத்திருக்கிறார். புரியுதுங்களா? ஆமா, என் பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்லி தரணுமோ அதை கண்டிப்பா நான் என்ன பண்ணணும், சொல்லி தரணும். ஆனா நாம என்ன சொல்லி தரோம் தெரியுமா? நாம் கடந்து வந்த கஷ்டங்கள், நாம் கடந்து வந்த பாதைகள், நாம் எப்படிலாம் நாம முன்னேறணும் அப்படின்றத நாம என்ன பண்ணிட்டு இருப்போம், சொல்லி கொடுத்துட்டு இருப்போம். நான் சொல்றேன், எனக்கு அது வேணாம். அது சாட்சி, ஆண்டவர் என்ன எப்படி நடத்தினார்ன்றத சொல்லி தரணும். நீங்கள் கடந்து வரவில்லை, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி இருக்கு. நான் நடந்து வரலங்க. இது எல்லாத்திலயும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்களா நடந்து வந்தீங்க இல்லையே, இதெல்லாம் நீங்களா தாண்டி வந்தீங்க இல்லையே. கர்த்தர் என் கூட இருந்து என்னை நடத்த வேண்டிய வழியில நடத்தி இருக்கிறார். அதை நம்ம மறந்துடுறோம், அதை நம்ம விட்டுறோம். அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? கர்த்தர் நல்லவர் என்பதை என் பிள்ளைகளுக்கு, என் சந்ததிகளுக்கு, என் சபைக்கு, என் தேவ ஜனங்களுக்கு நான் சொல்லித்தர வேண்டும். அவர்கள் கர்த்தரை துதிக்கிற துதினாலே அவர்களுடைய வாய் நிறைந்திருக்க வேண்டும். சபை வளரணும்னாக்கா, உங்க குடும்பம் வளரணும்னாக்கா, உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னாக்கா, முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முந்தினவைகள் அல்ல, வசனம் சொல்லு, முந்தினவைகளை நீ என்ன பண்ணாத, நினைக்காத, பூர்வமானவைகளை சிந்திக்காத, புதிய காரியம். என்ன புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போறார்? நீ ரதங்களை பார்த்தோ, இல்ல மிலிட்டரியை பார்த்தோ, ராணுவங்களை பார்த்தோ, இதெல்லாம் பார்த்து பயந்து ஆண்டவர் ஒரு திரி அணைக்கிறது போல நான் என்ன பண்ணிடுறேன், அணைச்சிருவேன். நீ எதெல்லாம் பார்த்து பயந்தியோ அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு திரி அணைகிறது போல நான் என்ன பண்ணிடுறேன், அணைச்சிரு. நீ அதெல்லாம் யோசிக்காத, முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம். புதிய காரியத்திற்கு உன்னை நீங்கள் ஆயத்தம் பண்ணி கொள்ளுங்கள். உங்கள் துதி கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும் பொழுது, எப்பொழுதும் கம்பீரமாய் இருக்கும் பொழுது, நிச்சயமாய் என்னால தைரியமாய் சொல்ல முடியும், உங்களை அசைப்பதற்கு, சபையை அசைப்பதற்கு, குடும்பத்தை அசைப்பதற்கு ஒரு மனுஷனாலையும் முடியாது. ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு நல்லவர் என்பதை சொல்லுங்களேன். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் அவரை நம்பி இருக்கிறேன், என்னை ஒரு நாளும் வெட்கமடையாதபடி கர்த்தர் நடத்துவான். 31ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கிறார்ல, சங்கீதம் 31 முதல் வசனம், கர்த்தாவே உம்மை நான் நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் என்ன பண்ணக்கூடாது, அவரை நம்பிட்டா வெட்கம் இல்லை, அவரை சார்ந்து கொண்டால் வெட்கம் இல்லை, அவரை ருசித்து பார்த்துட்டாக்கா அதை விட பெரிய மேன்மை. அவ்வளோ அழகான ஆண்டவர்ல. ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். 4 பாயிண்ட் மாத்திரம் நான் சொல்றேன். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம், அதனுடைய முதல் 2 வசனங்கள் என்னென்ன புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போறார் அப்படின்றது. புதிய வானத்தையும் முந்தின வானமும் முந்தின பூமியும் என்ன ஆகுமா, ஒளிந்து போகும். ஆண்டவர் சொல்ற, புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நான் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று, எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை கண்டேன். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். இப்ப முதல் காரியம், புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறதற்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறதான முதல் காரியம் என்ன தெரியுங்களா?
பரிசுத்த நகரம் தேவனிடத்திலிருந்து நம்முடைய சபையின் மேலே இறங்கி வருகிறதை கண்டேன். இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய ஆராதனையின் மகிமை. நான் அடிக்கடி என் வாயிலே அறிக்கை இடுகிற காரியம் என்ன தெரியுங்களா? என் சபையை பார்த்து நான் சொல்லுவேன், அடிக்கடி என் சபையில மாத்திரம் அந்த வார்த்தையை நான் சொல்லுவேன், என் மேல வைத்திருக்கிற தரிசனத்தை, இந்த சபையில கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிற நோக்கத்தை நான் பார்க்காம என் கண் என்ன பண்ணாது. இந்த தரிசனம் ரொம்ப பெருசு. என் தரிசனம், ஆண்டவர் என் மேல வச்சிருக்கிற தரிசனம் நோக்கம் ரொம்ப பெரியது. நான் அதை அனுபவிச்சு பார்த்துருக்கிறேன். அதனால நான் அடிக்கடி என் சபையிலே மாத்திரம் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? போன வாரம் கூட கடைசியா நான் சொல்லிட்டு சொன்னேன். நான் இந்த வாரம் இன்னும் போகல, அதனால நான் சொல்ல. போன வாரம் கூட நான் சொன்னேன், என் சபையில நான் சொன்னேன், இருக்கிறது கொஞ்சம் பேர் என்பது எனக்கு முக்கியம் இல்லை, ஆனா என் தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர் அவர். எனக்கு கொடுத்தது அவர் தானே. இப்ப நான் இந்த சபையை பார்த்து நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன், இந்த சபையின் மேல கர்த்தர் தரிசனத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க மேல வைத்திருக்கிற, சபையின் மேல வைத்திருக்கிற, உங்கள் மேல வைத்திருக்கிற, உங்கள் ஊழியக்காரின் மேல வைத்திருக்கிற தரிசனமும் நோக்கமும் சாதாரணமானது இல்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வேதம் அழகாய் எனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? முந்தின வானம் முந்தின பூமி ஒளிந்து போக, நான் புதிய வானத்தை புதிய பூமியை உண்டாக்க அதுல என்ன இருக்காதா? 3ஆம் வசனம் வாசிமா. மேகம் பரலோகத்திலிருந்து உண்டாக்கி மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் வாசமாயிருக்கிற மனுஷனிடத்திலே எந்த சபை, எந்த குடும்பம், எந்த ஊழியன், இல்லை எந்த பிள்ளைகள் தேவனை துதிக்கிறார்களோ அவர்களிடத்திலே அந்த சபையிலே கர்த்தருடைய வாசஸ்தலம் இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தர்றது என்ன தெரியுமா? உங்க வாய் கர்த்தரை துதிக்கிற துதியினாலே நிறைந்திருப்பதாக. நீங்க துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும், உங்களிடத்திலே இந்த சபையிலே கர்த்தருடைய வாசஸ்தலம் இருக்குமா இருக்காதா? நீங்க பாக்குறத பார்த்தா சந்தேகமாவே பாக்குறீங்களே. நீங்க அப்படியே நான் வேற ஏதோ மொழிபெயர்ப்பு எடுத்துட்டு வந்து பேசுற மாதிரி இருக்குது. உங்க பைபிள் அது இருக்குதா? என் பைபிள் இருக்குது. ஆமா, கர்த்தருடைய வாசஸ்தலம் இருக்கும். யார்கிட்ட தெரியுமா இருக்கும்? எந்த மனுஷன் துதிக்கிறானோ அவங்க கிட்ட இருக்கும். எந்த குடும்பம் துதிக்குதோ அவங்க கிட்ட இருக்கும். எந்த சபை துதிக்குதோ அவங்க கிட்ட இருக்கும். எந்த சபை உண்மையா கர்த்தரை ஆராதிக்குதோ அவங்க கிட்ட கர்த்தருடைய வாசஸ்தலம். ஆனா இங்க அதுதான் பிரச்சனை. கர்த்தரை துதிக்கிற வரைக்கும், இங்க சபையில குதிக்கிற வரைக்கும் நமக்கு நல்லா இருக்குது. ஆவியானவர் பலமா? உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார். என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர் நடுவில் நான் என்ன பண்றேன்? வாசம் பண்ணுகிற. உண்மையா இந்த 2025ஆம் ஆண்டு முடிவில் நாம் வந்திருக்கிறோம். நான் என்னோட கேள்வி என்னன்னாக்கா, எத்தனை பேர் நாம உண்மையா கர்த்தரை ஆராய்ச்சிருக்கிறோம்? இங்க நின்று நடத்துற ஊழியக்காரர்களை விட்டுருங்க. ஏன்னா அவர்கள் நடத்தி ஆக வேண்டும், அவர்கள் ஜெபம் பண்ணி ஆக வேண்டும், அவர்கள் கர்த்தரை துதித்தே ஆக வேண்டும், அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டிய காரியத்தை சொல்லித்தர வேணும். சோ ஜெபம் பண்ணாம இந்த இடத்துல வந்து பலிபீடத்துல வந்து என்ன பண்ண முடியாது? யாரா இருந்தாலும் நிக்க முடியாது. ஜெபிக்காத ஒரு மனுஷன், தேவனுடைய சமூகத்துல சத்தத்தை கேட்காத ஒரு மனுஷன் தேவ சமூகத்துல வந்து நிக்கவே முடியாது. என் சபையின் மாதிரி இருக்கிறதுனால நான் கேட்கிறேன், என் சபையை நினைச்சேன் நான் கேட்கிறேன், நான் உண்மையா கர்த்தரை ஆராய்ச்சிருக்கிறேன்னா அப்படின்ற கேள்வி எனக்கு இல்ல. அதிக கேள்விகள் நமக்குள்ள வரணும். நான் உண்மையா கர்த்தரை என்ன பண்ணல? ஆராதிக்கல. உண்மையா கர்த்தரை நான் என்ன பண்ணல? கடமைக்காக, ஏதோ தேவைக்காக, ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்காக நான் கர்த்தரை என்ன பண்றேன்? தேடுறேன். நான் உண்மையா தேடி இருந்தேனாக்கா அவர் எனக்கு சமீபமா இருந்திருப்பார். உண்மையா தேடி இந்த 2026ல நீங்க கால் எடுத்து வைக்கும் பொழுது உங்களுடைய துதி உண்மையா இருக்கணும், உங்களுடைய ஆராதனை உண்மையா இருக்கணும்.
உங்களுடைய தேவனுடைய சமூகத்துல நீங்கள் விதைக்கிற விதைகள், அதெல்லாம் பின்னாடி வருது, நான் சொல்றேன். விதைக்கிற விதைகள் உண்மையா இருக்கணும். இங்க இங்க ரொம்ப தெளிவாய் சொல்லுகிற புதிய வானம் புதிய பூமி என்னத்திற்கு தெரியுமா? யார்கிட்ட நான் என்னுடைய வாசஸ்தலத்தை இறக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் தெரியுமா? எந்த சபை கர்த்தரை துதிக்கிறதோ அந்த சபைக்கு நேராய் வானத்திலிருந்து வாசஸ்தலம் இறங்கும். அப்போ நீங்களும் நானும் இந்த சபையை பார்த்து, நான் நம்முடைய சபையை பார்த்து கேட்கிற கேள்வி, நான் கர்த்தரை துதிக்கிறதற்கு என் இருதயம் திறந்திருக்க வேண்டும். என் வாய் கர்த்தரை துதிக்கிற துதியினாலே நிறைந்திருக்க வேண்டும். கர்த்தரை எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கணும். நன்மையானாலும் தீமையானாலும் என் நடக்கையில, என் ஆகாரத்துல, என்னோட ட்ரெஸ்ல, எல்லாத்துலயும் கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கணும். கிறிஸ்துமஸுக்கு நியூ இயருக்கும் நம்ம ட்ரெஸ் எடுத்துருப்போம். பிள்ளைங்க நம்மள என்ன பண்ணிருப்பாங்க? ஆமா, நான் கேட்கறத நீ எடுத்து தரியா அப்படின்னு சொல்லி நம்மள என்ன பண்ணிருப்பாங்க? இல்லம்மா அது வேணாம், இது போடு. நான் கேட்டத சரி அதையாவது ஒழுங்கா போடுமான்னு பார்த்தா அது போடாது. நான் என் பொண்ண சொல்றேன், இது தைரியமா சொல்லலாம்ல. ஆமா, வெளியில தான் என் பொண்ண சொல்றேன். அதையாவது ஒழுங்கா போடுமான்னு பார்த்தா இல்ல. ஒரு 2 வாட்டி போனா அதோட என்ன பண்றோம்? ஆமா, ஏற கட்டி வச்சிரும். இதுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணணும்? 2000 ரூபாயில இருந்து 3000 ரூபாயில இருந்து, ஆமா, அவங்க கேட்கிற செலவு நான் என்ன பண்ணணும்? நான் ஒரு நாள் கேட்டேன், ஆமா இது தூங்குறதுக்காமா நீ வாங்கி வச்சுக்கிற அப்படின்னு. நான் எனக்கு தேவைப்படும் போது போடுகிறேன், நீ அதுக்குள்ள வளர்ந்துருவ. அப்புறமா இது எங்க போவோம்? அது ஏதாவது ஒண்ணு வச்சிருந்தா பரவாயில்ல, அது பீரோவிலேயே வச்சு நொந்தி 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 கடைசியில் நூல் நூலா வரும். ஹலோ, அனுபவம் இருக்குதா? நிறைய புடவை இப்ப அப்படிதாங்குது இல்ல, யாருக்கும் கொடுக்கறதுக்கும் மனசு வராது. நிறைய வீட்டுக்காரங்க பார்த்தா திரும்பி அவன் முன்னாடி பாரு பாத்தியா அப்படின்னு தெரியுது. நிறைய யாருக்கும் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணாது. இது எதுக்கு தூக்கிடா, நீ வை எனக்கு தெரியும், அதை பத்திலாம் நீ என்ன பண்ணாத ஐயா. உண்மையா அது கூட வேலைக்கு ஆகாதியா? இப்ப மொத்தமா எதுவும் வெயிட்டா வர்றது இல்ல, அவன் கொடுக்கும்போதே சொட்டையா தான் தரான். அது வேற ஒரு பிரச்சனை இருக்கு. புதிய காரியம் வானத்திலிருந்து இறங்கணும் அப்படின்னாக்கா உங்கள் வாய் கர்த்தரை துதிக்கிற. ஆமென். 2வது காரியம் நான் சொல்லுகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம், 22வது வசனம். யாத்திராகமும் 14ஆம் அதிகாரம் 21, 22. நீட்டினான். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்தின் வெட்டாந்தரையிலே என்ன பண்ணாங்களாம்? நடந்து போனார்கள். இப்போ 2வது, உங்கள் வாய் கர்த்தரை, ஃபர்ஸ்ட் சொன்ன உங்க வாய் கர்த்தரை துதிக்கிற சபை கர்த்தரை துதிக்கிற துதியினாலே உண்மையான ஆராதனை, தேவன் விரும்புகிற காரியத்துல நீங்க நிப்பீங்கனாக்கா கர்த்தருடைய பரலோகத்திலிருந்து வாசஸ்தலம் உங்களுக்கு நேராய் இறங்கும். 2வது, ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? உங்களுடைய கரங்கள் தேவனுக்கு நேராய் உயர்த்தப்பட்டிருக்கணும். நிறைய நேரத்துல இப்படி எதிர்பார்த்துடுறோம் இல்ல. என் குடும்பத்துல நிறைய பிரச்சனை வரும்பொழுது நாம் யார்கிட்டயோ, ஏதோ ஒரு மனுஷன்கிட்டயோ, இல்ல ஏதோ ஒரு நபர்கிட்டயோ, இல்ல வட்டிக்காரங்கிட்டயோ, இல்ல தண்டல்காரங்கிட்டயோ, இல்ல லோன்காரங்கிட்டயோ, எவன்கிட்டயோ யாரோ ஒருத்தங்கிட்ட நம்ம என்ன பண்ணிடுறோம்? சரிங்களா, செஞ்சிடறோம். இதனால நம்முடைய குடும்பத்துல நிறைய கடன்கள். உயர்த்த வேண்டியது எங்க தெரியுமா? உயர்த்த வேண்டியது பரலோகத்திற்கு நேரம். உங்கள் கை பரலோகத்திற்கு நேராய் உயர்த்தப்படும் பொழுது நான் சொல்லுகிறேன், உங்கள் பிரச்சனைகள் வெட்டாந்தரையாய் மாறும். ஆமென் சொல்லுங்களேன். வெட்டாந்தரையா மாறிடும், வெட்டாந்தரையா மாறும். நான் இதை என்னோட சாட்சியாகவே நான் சொல்ல முடியும். நான் ஒரு 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 3 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு பெரிய பிரச்சனை.
அந்த நேரத்துல ஒரு லோன் ஒண்ணு வாங்கிட்டேன். யார் நம்பி? ஆமா, என் ஒய்ஃபை நம்பி நான் என்ன பண்ணேன்? ஆமா, லோன் ஒண்ணு வாங்கினேன். சரிங்களா? எவ்வளவு வாங்கினேன் அப்படின்னாக்கா, ஒரு 2,00,000 லோனு ஒண்ணு வாங்கினேன். சரிங்களா? இந்த லோனை இன்னைக்கு வரைக்கும் நான் என்ன பண்ணுகிறேன்? வாங்கினது எவ்வளோ? அவன் கொடுத்தது 1,80,90 அந்த ப்ராசஸிங் ஃபீஸு, அந்த ஃபீஸு, இந்த ஃபீஸ் எல்லாம் போட்டு கையில் வந்து எனக்கு ஒரு 20,000 15,000 20,000 கம்மி பண்ணி தான் கையில் கொடுத்தான். சரிங்களா? 1,80 என்னமோ தான் வந்தது. ஆனால் நான் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? அத்தருடைய ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னா அதனோடு கூட என்ன வராது? நீங்க நீட்டினீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன வரும்? வேதனை மட்டும்தான் வரும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? நம்ம நிறைய நேரத்துல மனுஷனை நம்பி, மனைவியை நம்பி, புருஷனை நம்பி, பிள்ளைகளை நம்பி நிறைய காரியத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம்? இறங்கிடுறோம். உறவுகளை நம்பி, நண்பர்களை நம்பி, ஆமா நம்ம இறங்கிடுறோம். நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவ பிள்ளைகள் தானே, சபை உங்களுக்கு போதிக்கிறது தானே, சபை உங்களுக்கு கற்றுத்தருகிறது தானே, சபை உங்களை எல்லா விதத்திலும் நடத்துறது தானே. இப்ப இந்த நடத்துதல் எங்க கொண்டு போய் நிக்க வைக்கணும்னாக்கா, தேவ சமூகத்துக்கு நேராக உங்களை கொண்டு போய் நிக்க வைக்கணும். நீங்கள் உங்கள் சுயமா எந்த காரியத்தை என்ன பண்ணக்கூடாது. இப்ப நீங்க சிந்திக்க வேண்டியது, உங்களுடைய பிரச்சனையின் நேரத்துல உங்கள் கண்கள் பரத்திற்கு நேராய் உயர்த்தப்பட்டிருக்கணுமே ஒழிய மனுஷனுக்கு நேராய் அல்ல. பின்னாடி பார்வோனுடைய ரதம் இருக்கிறது, முன்னாடி செங்கடல் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, உன் கையில இருக்கிற கோலம் மாத்திரம் என்ன பண்ணு, வேற ஒண்ணும் வேணாப்பா. உன் கையில தேவனுடைய வசனம் இருக்கிறதுல, வாக்கு தத்தம் இருக்கிறதுல, வார்த்தை இருக்கிறதுல. இந்த வார்த்தையே நாம மறந்துடும். நிறைய பேர் அந்த வார்த்தையை நாம என்ன பண்ணிடுவோம்? சரி, இந்த 2025 வாக்கு தத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆரம்பிச்சிட்டீங்களே, அதான் சொல்றோம். ஆமா, நிறைய பேருக்கு வாக்கு தத்தம் என்னன்றது இல்ல, மறந்து போச்சு. 1ஆம் தேதி அந்த ஒரு மாசம், ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் கட்டிங்களே, நன்றி நன்றி நன்றி. ஓ, இங்கே போட்டுக்குதா? இல்ல, இது மகிழ்ச்சியாய் புறப்பட்டு, இது 2024. ஓ, பின்னாடி இருக்குதா? ஓ, இங்க இருக்குதா? தேவனுடைய சமூகத்திலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாகி நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? புதிய காரியம் எங்கிருந்து வரணும்? உன் வீட்டுல பரலோகத்திலிருந்து வரணும். உன் குடும்பத்துல எங்கிருந்து வரணும்? பரலோகத்திலிருந்து. உன் தேவைகள் எங்கிருந்து சந்திக்கப்படணும்? பரலோகத்திலிருந்து சந்திக்கப்படணும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எல்லாம் தெரியும், எல்லாம் வசந்த ஆரம்பிச்சோன்னு முடிச்சிங்கள தெரியும். ஆனா செய்யதான் முடியாதா? செய்ய முடியல, செய்ய மாட்டோம், மறந்துடுறோம். காரணம் பிரதர், உங்களுக்கு தெரியாது பிரதர், என்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி. எனக்கு தெரிய தேவையில்ல, ஆண்டவருக்கு தெரியல. முட்டி போடு, தேவ சமூகத்தில் நில்லு, ஜெபிக்க ஆரம்பி, ஆண்டவர் செய்வார். தானியேலுடைய சூழ்நிலைகள் அதை விட மோசம். முத்திரை வைக்கப்பட்டாயிற்று. இதுக்கு மேல இந்த சிலையை தவிர வேற எதையாகிலும் நாம் ஆராதிச்சாக்கா அவனுக்கு என்னது? சிங்க கெபி என்பது நல்லா தெரியும். வைக்கப்பட்டாயிற்று. ஆனாலும் முன் போல எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தான். சிங்க கெபியாகவே இருந்தாலும் சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டி போட அவர் வல்லவர். உன் தேவைகள் எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் அவைகளை கர்த்தர் பனி போல மாற்ற. அப்ப நான் விரும்புகிற காரியம், தேவன் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? எனக்கு நேராக ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் நான் என் கண்களை ஏறெடுத்தாய், என் கரங்கள் உயர்த்தப்பட்ட. மோசே கரம் நீட்டின உடனே அற்புதம் நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் பெலிஸ்தர்கள் எழும்புன பொழுது மோசேயுடைய கரம்
உயர்த்தப்பட்ட பொழுதெல்லாம் இஸ்ரவேலுக்கு என்ன உண்டாச்சு? ஜெயம் உண்டாச்சு. இப்ப நான் உயர்த்த வேண்டியது கர்த்தரை. நான் தேவ சமூகத்துல கேட்டனா எனக்கான யாவையும் அவர் செய்து முடிக்க. 2025 முடிவதற்குள்ளாக உங்களோட உடன்படிக்கை மாறி இருக்கணும். அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறேன், உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். உங்க உடன்படிக்கை மாத்தி பாருங்க. எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் யாருக்காகவும் நான் தேவ சமூகத்தை விட்டு நான் என்ன பண்ண முடியாது. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம மற்றவர்களுக்காக தேவ சமூகத்தை என்ன பண்ணிடுறோம்? விட்டு கொடுத்துரும். மற்றவர்களுக்காக தேவ சமூகத்துல இருந்து நான் என்ன பண்றோம்? முக்கியமான கல்யாணம் பிரதர், சாப்பிட்டு அடுத்த நாள் காலைல போயிடும். புரியல? இன்னைக்கு சாப்பிட்டு வரீங்க, அடுத்த நாள் என்ன ஆயிடும்? முடிஞ்சிச்சு அது. இப்ப நீங்க போனதுனால என்ன ஆகும்? இங்க இருந்து போயிட்டு வர்றதுக்கு ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணி, கல்யாணத்துக்கு அவ்வளவு தூரம் போயிட்டு 5000 ரூபாய் செலவு பண்ணிட்டு அங்க அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்க திருப்பி வரும்போது டயர்டா இருக்குதுன்னு வர்றதுக்கு தேவ சமூகத்துல உட்காந்துருக்கலாமா? அதை செய்ய மாட்டோம். அதை செய்ய மாட்டோம். யாருக்காகவும் தேவ சமூகத்தை, கர்த்தருடைய வசனத்தை விட்டு கொடுத்துறாதீங்க. வார்த்தை கேட்க முந்தி கொள்ளணும். இன்னைக்கு நிறைய நேரத்துல வார்த்தை கேட்கறதுக்கு நாம என்ன பண்றது இல்ல, ஆராதிக்கிறதுக்கு முந்தி கொள்றது இல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் பாட்டு பாடி இருப்பாரு, இப்பதான் 2வது பாட்டு பாடி இருப்பாங்க, இப்பதான் 3வது பாட்டு ஓடி இருக்கும், இப்ப கண்ணை மூடி இருப்பாங்க. இப்ப உள்ள போனா கரெக்டா? ஏன்னா நாங்க இங்க இருந்து பாக்குறது கண்ணை மூணு ஆண்டவரே அப்படின்னு இருப்போம். உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் யார் யாரு எந்தெந்த டைமுக்கு. கரெக்டா? இவ்வளவு நேரம் கண்ணு திறந்தா ஆளை காணும், இப்ப கண்ணை மூட்டி கண்ணை திறக்கத்துக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு நாங்க இருந்து யோசிப்போம். அவங்களுக்கு தெரியும் இப்ப கண்ணை மூணு இருப்பாரு, இப்ப உள்ள போய் கரெக்டா நின்றுட்டா நம்ம இடத்துல ஆமா வந்துட்டேன்ற அட்டனன்ஸ் வந்துடும். இது எங்களுக்காக அல்ல. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஆராதிக்கிறது உங்களுக்கு இப்படிப்பட்ட வசனங்களை சொல்லி உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துகிறது எங்களுக்காய் அல்ல, தேவன் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களுக்காய், இந்த சபையை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களுக்காய், உங்களை கொண்டதான நோக்கத்தை தேவன் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக. அப்ப கையை உயர்த்த வேண்டியது பரலோகத்திற்கு நேரா. உங்கள் இருதயம், உங்கள் வாய் கர்த்தரை துதிச்சிருக்கணும். நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பரலோகத்திற்கு நேராய், பரத்திற்கு நேராய் உங்கள் கரங்களை உயர்த்திருக்க வேண்டும். நீ கேட்க வேண்டிய இடத்துல கேட்டா செய்ய வேண்டியது அவர் செய்வார். ஒரு சில விஷயங்கள் கால தாமதம் ஆகுறதுனாக்கா அதற்குண்டான வழியையும் கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார். உங்களுக்கு சொல்றது புரியுதா? ஒரு சில விஷயங்கள் கால தாமதம் ஆகுது, ஒரு சில விஷயங்கள் ஆண்டவர் வெயிட் பண்ண வைக்கிறாரு, தள்ளி போடுறாரு அப்படின்னாக்கா நம்ம முந்தி கொண்டு இல்லை, நான் அதை வாங்கியே ஆகணும், செஞ்சே ஆகணும், செய்யாதீங்க. காரணம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் கொடுத்தா அதனோடு கூட என்ன வராது? நாம முந்தி கொண்டு வாங்கணும்னாக்கா அதுக்குள்ள நமக்கு என்னதான் வரும்? பிரச்சனை தான் வரும். சபையில நிறைய நேரத்துல தேவன் எனக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? யார் கர்த்தரை துதிக்கிறார்கள் என்பது அல்ல, யார் உண்மையா இருக்கிறார்கள் என்பது அல்ல, யார் தேவ சமூகத்துல கரெக்டா இருக்கிறாங்கன்றது அல்ல. அப்படி அல்ல. நாம நினைக்கிறோம் இவங்க கரெக்டா இருக்கிறாங்க, அவங்க கரெக்டா இருக்கிறாங்க, இவங்க கரெக்டா இருக்கிறாங்க. நான் என்னோட நோக்கம் அதல்ல. தேவன் எதிர்பார்க்கிறது அவள் இருதயம். தேவனை துதிக்கிற உங்கள் இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார். சபை துதிக்க ஆரம்பிச்சுன்னா நான் சொல்றேன், இந்த சபை இப்படி இருக்காது. இந்த சபையில இருக்கிற நீங்கள் தேவனை துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க சபை இப்படி இருக்காது. உங்க மேல இருக்கிற நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றி, நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். இதை எப்படி எடுத்துக்கொள்ளுகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு சில நாட்களிலே, ஒரு சில மாதங்களிலே இந்த சபையினுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போறீங்க. இது ஆவியானவர் எனக்கு உணர்த்தின வார்த்தையை நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் எதையும் எழுதி வச்சுட்டு பேசல, வெறும் வசனத்தை மாத்திரம் எழுதிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த இடத்துல ஆவியானவர் எனக்கு உணர்த்தின காரியத்தை நான் பேசிட்டு இருக்கிறேன். ஒரு சில மாதங்களிலே உங்களுடைய சபையினுடைய வளர்ச்சியை நீங்க பார்ப்பீங்க. அதற்கு முன்பதாக நீங்கள் ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள். இருக்கிற நீங்கள் ஆயத்தமாகுங்கள். நீங்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள்.
நீங்கள் பரலோகத்துக்கு நேராய் உங்கள் கரங்களை உயர்த்தி பாருங்கள். கர்த்தர் சபையை வர்த்திக்க பண்ண உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். உங்க மேல இருக்கிற காரியம் கர்த்தர் மாற்றவே. மூணாவது காரியம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 20வது வசனமும் 21வது வசனமும் 20, 21. ஈசாக்கினுடைய மேய்ப்பருடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். ஏசேக்கு என்று பெயரிட்டான். சித்னா என்று பெயரிட்டான். பண்ணவில்லை. அப்பொழுது அவர் ரெகபோத் என்று பெயரிட்டான். ஆமென். மூணாவது காரியம், தேவனோடு கூட நாம் நிறைய வாக்குவாதங்கள் என்ன பண்றோம்? எப்படி வாக்குவாதம் பண்றோம் தெரியுமா? பக்கத்துல இருக்கிறவனை பார்த்து நாம என்ன பண்றோம்? இந்த ஸ்கூல் பசங்களை பாத்தீங்கன்னா, இவன் பென்சில குத்திட்டான், இவன் பானால குத்திட்டான், இவன் ரப்பரை எடுத்துட்டான். நீங்களாம் பண்ணதே இல்லையா? நீங்களாம் பாக்குறத பார்த்தா நீங்களா ஸ்கூல்ல படிக்காத மாதிரியும், நான் மட்டும் தான் படிச்சுட்டு வந்த மாதிரியும் இருக்குது. நீங்க பக்கத்துல ஸ்கூல்ல படிக்கும் போதும் உங்க பக்கத்துல இருக்கிற பிள்ளைகிட்டயோ இல்ல பையன்கிட்டயோ நீங்க சொல்லியிருப்பீங்களா, மிஸ் எடுத்துட்டான். ஆக்சுவலா பேக் யாருக்கு இருக்கும்? இவர் பேக்ல இருக்கும். ஆனா சொன்னது யாரா இருக்கும்? அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்ப நாமளும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம். நாம பக்கத்துல இருக்கிறவனை பார்த்து என்ன பண்றோம்? அவன் நேத்தாயா சபைக்கு வந்தான், ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டான் அப்படின்னு உடனே நாம வாக்குவாதம் பண்றோம். இத்தனை வருஷமா ஆண்டவர் ஆராதிக்கிறேன், இத்தனை வருஷமா கர்த்தரை துதிக்கிறேன், இத்தனை வருஷமா நான் சபைக்கு வரேன், இத்தனை வருஷம் வந்து என்னத்த பண்ணேன்? எனக்கு பதில் சொல்லுங்க. இத்தனை ஆண்டு நீங்கள் வந்தீர்களே, நீங்கள் என்ன பண்ணீர்கள்? என் சபையா இருந்தா கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்டிருப்பேன். இங்க கொஞ்சம் அடக்கி வாசனையே பேசிட்டு இருக்கிறேன். ஹலோ, ஆமா, இத்தனை வருஷம் நம்ம சபைக்கு வந்தோமே, இத்தனை ஆண்டு. எத்தனை வருஷமா நீங்க வரீங்க? 3 வருஷம். நீங்க 13 வருஷம். நீங்க 13 வருஷம். 13 வருஷமா வரும். ஆண்டி சபை தொடங்கி எத்தனை வருஷம் ஆண்டி? 14 வருஷம். சரிங்களா? 14 வருஷம், 13 வருஷமா நம்ம வரோம். என்னோட கேள்வி என்னன்னாக்கா, 17 வருஷம். சரிங்களா? 13 வருஷமா நம்ம வரோம். நான் என்ன பண்ணேன் சபைக்கு? ஊழியத்துக்கு கூப்பிட்டா வர்றதில்ல, ஜபத்துக்கு கூப்பிட்டா முக்கியமான பிரேயரு, ஃபாஸ்டிங் பிரேயரு, நான் எல்லாம் உபவாசத்தோடு கூட இருந்துட்டு வரலாம். நைட்டே கஞ்சி தண்ணி ஊற்றி வச்சு காலைல சாப்பிட்டு வர்றது. இதுக்கு யார் உபவாசம் இருக்கிறது? கஞ்சி தண்ணியை வீட்டுல குடிச்சிட்டு வந்து இங்க கொட்ட விடுறது. கண்ணை தந்துனே தூங்குற ஆளா இருக்கிறான். பாத்துக்கிறீங்களா? ஆமா. ஏன்னா இங்க இருந்து பாக்குற எனக்கு தான் தெரியும் நிறைய. நிறைய நேரத்துல நான் தேவனை ஆராதிக்கிறதுக்கு கற்றுக்கொண்ட நான் வாக்குவாதங்களினாலே என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? தேவனோடு கூட வாக்குவாதம் பண்ணுகிறதுக்கு நாம் அவர் செய்ய வேண்டியதை சரியா? ஈசாக்கினுடைய மேய்ப்பரோடு கூட வாக்குவாதம் பண்ணினார்களாம். அவன் விட்டுட்டு வந்துட்டான் வச்சுக்கோ. அடுத்ததுக்கு வரான், அடுத்ததுக்கும் வாக்குவாதம் நடக்குது வச்சுக்கோ. அவன் வாக்குவாதமே பண்ணல. ஆனால் மூன்றாவது ஒரு துறவை தரும் பொழுது இது எல்லாம் தோன்றினது. இந்த துறவெல்லாம் தோன்றினது யாருனாக்கா, ஈசாக்கினுடைய தகப்பனாகிய ஆபிரகாம். நீங்க தான், உங்க தகப்பன் தான் செஞ்சார், உங்க ஊழியக்காரர் தான் செஞ்சார். ஆனா வாக்குவாதம் நம்முடையது. வாக்குவாதம் பண்றதுக்கு இல்லை. என் ஆசீர்வாதத்தை நான் இழக்க கூடாது அப்படின்னாக்கா, நான் யாரிடமும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. நான் தேவ சமூகத்தில் நின்றாலே போதும், எனக்கானவைகளை கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். வாக்குவாதத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த 2026 வாக்குவாதத்திற்கு
வீட்டுக்காரர்கிட்ட வாக்குவாதம் பண்ணா சொல்லி தரவே வேணாம். எங்க இருந்தா எப்படிதான் வார்த்தைகள் உருவாகும் என்பதே தெரியாது. ஆனா நான் சொல்றேன், இந்த வாக்குவாதத்திற்கு அங்கு இடமும் இல்லை, பிரயோஜனமும் இல்லை. நீங்க தேவ சமூகத்தில் நின்னீங்கனாலே போதும், உங்களுக்கான துறவு சமாதானத்தோடு கூட இருக்கும். நம்ம நிறைய நேரத்துல வாக்குவாதம் பண்ணி இல்ல 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 அப்படின்னு நம்ம நின்னுறோம். இல்ல இல்ல இல்ல, நான் சொல்லுகிறேன், நீங்கள் அந்த இடத்திற்கு தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் அதை விட்டு விடுங்கள். அதை விட்டு தூரம் போங்க. உனக்கு உண்டான சமாதானத்தின் துறவை கர்த்தர் ஏற்படுத்தி தர வல்லவராக. நம்ம துறவுக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நான் எங்க அப்பா தோணுனது, எங்க தாத்தா தோணுனது இல்லைங்க. நான் சொல்றேன், இது உங்கள் தகப்பன் உனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற துறவு இல்லை. 7 துறவு தோண்டி இருக்கிறார் ஆபிரகாம். ஆனா கடைசியா ஈசாக்கு தோண்டின துறவு ரெகபோத். அதுல எப்பொழுதும் நீர் ஓட்டம் அதிகமாகவே, அதுல எப்பொழுதும் குறைந்து போகிறதுக்கான அளவு இல்ல. நான் சொல்றேன், ரெகபோத் உங்கள் வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னாக்கா உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவா வரமாட்டேங்குதே. தேவன் செய்ய வேண்டியவைகளை செய்ய ஆரம்பிச்சுட்டாக்கா ஒரு குறைவும் இருக்காது, ஒரு காரியமும் நன்மையும் குறைவுபடாது, எல்லாம் நிறைவாகவே. புதிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னாக்கா ஒரு சில விஷயங்களை நாம் மாற்றிக்கொண்டு தேவ சமூகத்தில் நின்னாலே போதும், வசனங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும், வார்த்தைகள் நடக்க ஆரம்பிக்கும். காரணமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் நம்மளை சுற்றி வர நடக்காது. காரணம் என்ன தெரியுமா? உன்னை நடத்த வேண்டிய வழியிலே நான் கர்த்தர் உங்களை நடத்தும். 4வது காரியம், நான் ஷார்ட்டா போறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்கள். இப்படி இருக்க கடைசியா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நம்மை பார்த்து, என்னுடைய சரீரத்தை பார்த்து, என் ஆத்மாவை பார்த்து, என்னை பார்த்து ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம். இப்ப என்னை பார்த்து ஆண்டவர் என்னை பார்த்து சொல்றாரு அப்படின்னாக்கா, இந்த புதிய ஆண்டுல நான் தேவ சமூகத்துல புது சிருஷ்டியாய், தேவ சமூகத்துல புதியவனாய் அப்படின்னாக்கா என் வார்த்தை, என் நடக்கை, என் பேச்சு எல்லாம் என்ன பண்ணி இருக்கணும்? மாறி இருக்கணும். இன்னும் நான் பழச என்ன பண்ணக்கூடாது. இப்போ ஞானஸ்தானத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது இந்த ஞானஸ்தானத்தினுடைய அர்த்தம் என்னன்றது தெரியாது, நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறது. முங்கி எடுக்கிறது என்னன்னாக்கா, பாவத்துக்கு செத்து நான் நீதிக்கு பிழைக்கிறேன். இப்போ நான் யாரு? பாவத்துக்கு இறந்த மனுஷன், புது மனுஷனாய் நான் என்ன பண்ணுகிறேன்? ஆமா, எழும்புகிறேன். இப்பவும் நான் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு புது சிருஷ்டியாய் மாறின பிறகு கூட என்னுடைய பழைய சிந்தனை அப்படியே இருக்கும் என்று சொன்னால், நான் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு உண்டான அர்த்தம் நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? நான் ஞானஸ்தானம் எடுத்தேன்னா நான் பாவத்துக்கு இறந்துட்டேன். இனிமேல் நான் பாவி அல்ல, நீதிமானாய் மாற்றப்பட்டேன். இனிமேல் நான் என்ன இல்ல, அக்கிரமக்காரன் அல்ல. கர்த்தர் அதற்கு பதிலாக அவருடைய வெண்மை வஸ்திரத்தை என் மேல தரித்து என்னை புதிய மனுஷனாய் மாற்றி மற்றவருடைய கண்களுக்கு முன்பதாய் என்னை நடத்த வேண்டிய வழியில ஆண்டவர் நடத்தணும்னு விரும்புறார். இப்ப புதிய சிருஷ்டியினுடைய அடையாளம் என்ன தெரியுங்களா? பழையவைகளை சிந்திக்கிறதுக்கோ பழையவைகளுக்கு இடம் கொடுக்கறதுக்கோ அங்க என்ன இல்ல. ஆனா நம்ம நிறைய நேரத்துல இன்னமும் பழையவைகளுக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? உங்களுக்குள் கிறிஸ்து இருந்தால் நீங்கள் யாரு? புது சிருஷ்டி. இன்னும் உங்க பேச்சு மாறலன்னா உங்களுக்குள்ள யாரு இல்ல? வசனம் இல்லைன்னு அர்த்தம். கிறிஸ்து இல்லைன்னு அர்த்தம். கிறிஸ்துவை நீங்கள் நம்பவில்லை என்ற அர்த்தம். தேவனை நீங்கள் இன்னும் முழுமையாய் நம்பவில்லை என்பது அர்த்தம். நான் சொல்லுகிறேன், நீங்கள் புதியவனாய் மாற வேண்டும் என்று சொன்னால்
கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் பழையவைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும்? யாரு என்ன சொன்னாலும் உங்கள் வாய் கத்தரை என்ன பண்ணும்? துதிக்க ஆரம்பிக்கும். யார் எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம மேலே வீசினாலும் என் இருதயம் கலங்காது, கத்தருக்குள் இருக்கும். உங்களுக்கு சொல்றது புரியுதா? நம்மை ஆண்டவர் புதியவனாய் மாற்றி வைத்திருப்பார். யார் எப்படிப்பட்ட கோவத்தை நம்ம மேல மூட்டினாலும் நமக்கு என்ன வராது? எருமாடு மேல மழை பெஞ்ச மாதிரியே. நீங்க என்ன சொன்னீங்க? உங்களை சொல்ல. ஆமா, இங்க இருக்கிறவங்க யாரையும் சொல்லல. ஆமா, அதையும் சொல்லிடணும். ஆமா, புதிய சிருஷ்டியினுடைய அடையாளம் என்ன தெரியுங்களா? எந்த காரியத்திலும் அவரை மாத்திரம் முன்வைத்து, அவரை சார்ந்து, அவருடைய வார்த்தை நம்பி, அவரை கொண்டே பின்பற்றுகிறது தான் புதிய சிருஷ்டியினுடைய அடையாளம். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற காரியத்தை ஒரு நாளும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார். உனக்கு புதிய காரியத்தை கத்த செய்வன்னு சொன்னிட்டா கத்த நிச்சயமாய் செய்வார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தியிருப்பார். அதெல்லாம் நம்ம மறந்துட்டு இருப்போம். நான் கொஞ்சம் சிந்தித்து யோசித்து நிதானித்து நீங்கள் செயல்படுத்தும் பொழுது கத்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியத்தை கத்த செய்ய வல்லவரா இருக்கு. யாத்ரா புத்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனத்தையும் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு உடன்படிக்கை உனக்கும் தேவனுக்கும் உனக்கும் ஒரு அந்த காரியத்தை வாசிங்க. எந்த ஜாதி, இந்த புதிய சிருஷ்டியினுடைய அடையாளம் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத உன் ஜனங்களுக்கு முன்பதாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். இப்போ நான் அந்த சபையை பார்த்து சொல்லுகிறேன், எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயம், எந்த ஜாதியினிடத்திலும் எந்த ஜனத்திற்கும் செய்யப்படாத காரியத்தை உனக்கும் ஜனத்திற்கும் செய்வேன். இந்த 2026 காலெடுத்து வைக்கும் பொழுது அவர்கள் ஆராதனையில் சொன்ன காரியம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னாங்க. இது யாருக்கு சொன்னாங்கன்னாக்கா சபைக்கு மாத்திரம் சொன்னாங்க இந்த வார்த்தை. ஆமேனா? கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய? இந்த வார்த்தை சபைக்காக மாத்திரம் ஆண்டவர் என்னோடு கூட பேசின வார்த்தைன்னு கவனிச்சாங்க. இப்ப இந்த வசனம் நான் இதை எடுத்துட்டு வந்தேன், இங்க படிச்சு பாருங்க. எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாரும் காணும்படி நான் செய்வேன். ஆமென். இப்ப இந்த சபையை பார்த்து சொல்றாரு, இந்த ஜனங்கள் எல்லாரும் காணும்படி ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை, ஒரு காரியத்தை அத்தை செய்வார். ஆமென். கொஞ்சம் நம்ம மாறுவோம், கொஞ்சம் நம்ம சிந்திப்போம். எந்தெந்த இடத்துல நாம் தவறி இருக்கிறோம், கொடுக்கறதுல நாம் நிறைய நேரத்துல உண்மை இல்ல. கொடுக்கறதுல நீங்கள் உண்மையா இருந்து பாருங்களேன். நீங்க வேதம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். எந்த இடத்துலயும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். எந்த இடத்துலயும் என்ன நீங்க என்ன பண்ணாதீங்க, சோதித்து பாருன்ற வார்த்தை வரவே வராது. ஆனா ஒரே ஒரு இடத்துல வரும், கொடுத்துட்டு வசனம் தெரியுது, ஆனா கொடுக்கறதுக்கு தான் கை வரல. எந்த இடத்துல உங்களுடைய சபை பண்டக சாலை முழுவதும் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஆசீர்வாதம் தான் இருக்கணும், நீங்க கொடுக்கறதா தான் இருக்கணும். உங்கள் வீடு முழுவதும், இந்த இடம் முழுவதும் நிறைஞ்சிருக்கணும்னாக்கா உங்க கை கொடுக்கறதா மாறி இருக்கணும். இன்னைக்கு அந்த காரியத்தை நம்ம நம்புறது இல்லை. நான் சொல்றேன், நீங்கள் கொடுத்து பாருங்க. இதை யார் வேணாலும் எப்படி வேணாலும் இன்றைக்கு திரித்து பேசி கொண்டுக்கலாம். வேதம் மாறாது, வசனம் மாறாது, கர்த்தருடைய வசனம் மாறாது. நான் சொல்றேன், சபையை பார்த்து சொல்லுகிறேன், உன் சபை ஆசீர்வாதமா இருக்கணும்னாக்கா தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் கரங்களை நீட்டி இருக்க வேண்டும். சரி, சபைக்கு மாத்திரமானா இல்ல, நீங்கள் கொடுத்துட்டு சோதித்து பாருங்க, உங்க பண்டக சாலை முழுவதும் நிரம்பி இருக்கும். வஞ்சித்து வைக்கிறது அல்ல. நீங்க ஒரு மைண்ட்ல ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டீங்களே, இந்த சம்பளத்துக்கு இந்த தசமபாகம் அப்படின்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இதை கொஞ்சம் ஓப்பனாவே பேசுவேன். எனக்கு இதனால எவ்வளவு பெரிய காரியங்கள் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா வசனம் மாறல. நான் ஆண்டவர் சொல்றாரு, 10ல் 1 மடங்கு யாருக்கு? கர்த்தருக்குரியது இல்ல.
நாம் என்ன பண்ணிடுறோம்? அதுல வஞ்சித்து வைத்துக் கொள்கிறோம். 1ஆம் தேதி 31ஆம் தேதி சம்பளம் வாங்குறோம், 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறோம், 10ஆம் தேதி சம்பளம் வாங்குறோன்றது பிரச்சனை இல்லை. நான் சொல்லுகிறேன், உங்கள் சம்பளம் வந்தவுடனே நீங்கள் முதலாவது கர்த்தருக்கென்று எடுத்து வைத்ததை மறுபடியும் அதுல இருந்து என்ன பண்ணாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் வந்த உடனே எடுத்து வச்சிருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை போனோன்னு கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா எல்லா தேவைகள் முடிஞ்ச பிறகு மறுபடியும் அவங்களுக்கு பண கஷ்டங்கள் வர்ற உடனே எதுல கை வைக்கிறது? ஞாயிற்றுக்கிழமை தானே போறோம், ஞாயிற்றுக்கிழமை போறதுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம், ரெடி பண்ணி வச்சிடலாம். வச்சதுதான். அதுல இருந்து என்ன பண்ணக்கூடாது, அதுல கை வைக்காதீங்க. உங்க பாக்கெட்ல பணம் காலி ஆயிடுச்சா, நான் சொல்றேன் முட்டி போடு, பிரச்சனையே இல்லை. என் பொண்ணுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன், ஒரு காரியம் கேட்டா போய் முட்டி போடுன்னு. என் பையன்கிட்டயும் அதே சொல்லியிருக்கிறேன், என் பையன்கிட்டயும் அதே வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். இனிமேல் என்ன பண்ணாத, நீ போ ஜோம் பண்ணு, கேளு, ஆண்டவர் செய்வார். உங்க அப்பாவுக்கு அந்த தகுதி ஆண்டவர் கொடுத்தாருனாக்கா உங்க அப்பா கையில இருந்து என்ன பண்ணும். ஆனா கேட்க வேண்டியது அந்த அப்பா கிட்ட இல்ல, அந்த அப்பா கிட்ட. அவர்கிட்ட கேட்டா அவர் கொடுப்பாரு. அம்மா என் புள்ள கேட்டுக்கிறான் இருந்தாலா போய் வாங்கி கொடுத்துரு, அது ரைட், அது எனக்கு பிரச்சனையே இல்லை. நீ கேட்கிறன்றதுக்காக நான் பக்கத்துல இருக்கிறவன்ட்ட வாங்கி கொடுத்துட்டா அதை யார் கொடுக்குறது? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றேன், உங்களுடைய பண பினான்சியல் பிரச்சனை மாறணும் அப்படின்னாக்கா இது என்னால் தைரியமாய் சொல்ல முடியும். பினான்சியலா உங்களுடைய சப்போர்ட் அதிகமாகணும்னாக்கா ஃபர்ஸ்ட் தேவனுடைய, நீங்க அதை எடுத்து வச்சுட்டாக்கா வச்சதுதான். இல்லையா 100 ரூபாய் பெட்ரோல் போட்டு செலவு பண்ணி எடுத்து வந்து காணிக்க தசம்பாகத்தை கொடுத்துட்டு ஜோம் பண்ணின்னு போ. ஜிபேல போறீங்களா? இந்த ஜிபேவை கண்டுபிடிச்சுன்னா உதைக்கணும்ன்ற நான். ஒருத்தன் கையில கூட காசு இல்லையா? யாரை கையில ஜிபே பண்றியா? கையில கொடுத்து ஜோம் பண்ணுங்க. இந்த ஜிபேல அனுப்புற கதையெல்லாம் போய் ஏடிஎம்ல இருந்து காசு எடுத்து, அப்பெல்லாம் அப்படித்தானே பண்ணீங்க. ஆமா, கவர்ல போட்டு எடுத்துன்னு வந்து கையில கொடுத்து என்ன பண்ணுங்க, ஜோம் பண்ணு. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். நான் உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா? ரெண்டாவது, அதுல இருந்து என்ன பண்ணாத, எடுத்துட்டு வச்சுக்கலாம். கண்டிப்பா நீ வைக்கவே மாட்டேன், எனக்கு தெரியும். ஹலோ, கண்டிப்பா வைக்கவே மாட்டேன். இருக்குது எத்தனை கையில கொடுத்துட்டு அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போயினே இருப்பேன். அடுத்த மாசம் மறந்துடுவேன். உங்கள் வீடுகள் ஆசீர்வாதம் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை நீங்கள் சோதித்து பாருங்கள். நிச்சயமாய் உங்களுடைய ஆசீர்வாதம் ஒரு நன்மையும் என்ன பண்ணாது, குறையவே படாது. நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்துட்டு நீங்க சோதிச்சு பாருங்களேன். நான் சொல்றேன், உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் உங்கள் வீடுகள்ல வராது. உங்கள் ஆகாரம் நிறைந்திருக்கும், உங்களுடைய சரீரம் பலனா இருக்கும். ஆமா, தேவையில்லாத பலவீனங்களோ எந்த காரியங்களோ உங்களை என்ன பண்ணாது, மேற்கொள்ளாது. தேவையில்லாத கல்யாணம் உள்ள, இது ரொம்ப முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம், தேவையில்லாத கல்யாணம் உள்ள வராது. உங்க சொந்த காரியம் எவனோ ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரிலாம் பிரசங்கம் பண்ணி கேட்டுக்கிறீங்களா? நான் பண்றேன், இதனால தான் என்ன திட்டுறான். ஆமா, கொடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது 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 சபைக்குரிய காரியம். 2026 ஆண்டவர் உங்களுக்கு சொன்னார்ல, அந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். என் ஜனங்கள் அற்புதத்தை காண்பார்கள் என்ற வார்த்தை நிச்சயமாய் நிறைவேற்றி முடியும். கடைசியான ஆண்டிக்கு மாத்திரம் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், வெளிப்படுத்தல அந்த வசனத்தை நீங்க வாசிங்க ஆண்டி. இந்த வார்த்தை உனக்கு சொன்னது அத்தனையும் உண்மைன்னு இருக்கும். இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இதை நீ எழுது என்றார். உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், வரப்போகிற வார்த்தை உண்மை. ஆமேன். இதை நீ எழுதிவை. நான் சொன்னல, 2026 ஒரு சில மாதங்களிலே உங்கள் சபையினுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்கள்.
இது அத்தனையும் உண்மை. இதை எழுதி வையுங்கள். நான் சொல்றேன், என் ஜனங்களை நான் வெட்கப்படுத்துகிறதுக்கு நான் விட மாட்டேன். இதை நான் சொன்னேன், இதை செய்து முடிப்பேன். இதை நீங்கள் எழுதி வையுங்கள். உங்களை கொண்டதான தரிசனத்தையும் நோக்கத்தையும் நான் நிறைவேற்றுவேன். இதை நான் சொன்னேன், இதை எழுதி வையுங்கள். இதை நிறைவேறும். ஆனா ஒரு சில விஷயங்கள் நான் தேவ சமூகத்துல எதிர்பார்க்கிற மாதிரி நான் நின்னுட்டா ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் எனக்காய் காத்திருக்குது. அப்படியே கண்களை மூடி நாம் செபிக்கலாம். ஓ ஹல்லேலூயா. மட்டும் என்னை நடத்தினி, இம்மட்டும் என்னை தாங்கினி, எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே